ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது சனிக்கிழமை எடுத்த வீடியோ. என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்கலாம். நான் காலையில் மார்கழி மாதங்கிறதுனால நான் 5 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன். இல்லாட்டி நான் 5:30க்கு எழுந்திரிப்பேன். கரெக்டாக அப்போ தான் நமக்கு 7:30 7:45 சமைச்சு முடிக்க கரெக்டாக இருக்கும். அதனால் கரெக்டாக நான் 5 மணிக்கு எழுந்திரிச்சது. வாசல் பெருக்கி முதல்ல கோலத்தை போட்டுட்டேன். எனக்கு தெரிஞ்ச கோலத்தை கொஞ்சம் கடகடன்னு போட்டு விட்டுட்டேன். மார்கழி மாதங்கிறதுனால கலர் கோலம், இல்லாட்டி மற்ற நாள்னால் சின்னதாக ஒரு கோலம் தான் போடுவேன். மார்கழிங்கிறனால கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் கலர் கோலம் போடுவாங்கள்ல. மார்கழி மாதம்னாலே மேக்ஸிமம் எல்லாருமே சரி, எங்கள் தெருவிலலாம் கலர் கோலம் தான் போடுவாங்க. நிறைய ஏரியாவில் கலர் கோலம் தான் போடுவாங்க. அது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் கலர் கோலம் போட்டேன். காலையில் கோலத்தை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சன் பக்கம் வந்தேன். கிச்சனுக்கு வந்துட்டேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் பசங்க பிரிஞ்சி சாதம் கேட்டிருந்தாங்க. அதனால் காலையில் அவங்களுக்கு பிரிஞ்சி சாதம் செஞ்சிடலாம் மத்தியானம் லஞ்ச் டிஃபன் பாக்ஸுக்கு அப்படிங்கிறக்காக பிரிஞ்சிக்காக நைட்டே பட்டாணியெல்லாம் ஊற வச்சிட்டேன். கிச்சனுக்குள்ளே வந்தோன்னா முதல்ல ஜன்னலை திறந்து விட்ருவோம். அப்போ தான் அடுப்பு பற்ற வைக்கும்போது ஈஸியாக கொஞ்சம் காத்தோட்டமாக இருந்த மாதிரி இருக்கும். இது நான் பட்டாணி நைட்டே ஊற வச்சுட்டேன் பிரிஞ்சி சாதத்துக்காக. சாப்பாடுக்கு அரிசி ஊற வச்சிட்றேன். சாதம் வடித்து சொரக்காய் கூட்டு செய்யலான்ட்டு இருக்கேன். சொரக்காய் சாம்பார். அரிசி மட்டும் ஊற வச்சிடுறேன். நல்லா கழுவி ஊற வச்சிருவேன். இது செய்யும்போது எனக்கு நான் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு உள்ளே வர 5:30 ஆகிடுச்சு. இப்போ 5:30 டைம் ஆகுது. கடன்னு சமைச்சிடலாம். இது அரிசி ஒரு பக்கம் விட்டு ஊறட்டும், ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம இனி டீயை போட்டுடலாம். நல்லா 2 தண்ணி கழுவிடுவேன். கழுவிட்டு ஊற வச்சிடலாம். நம்ம என்ன தான் கடன்னு சமைச்சாலும் எப்படி சீக்கிரமாக எந்திரிச்சு சமைச்சா கூட லாஸ்ட் டைமில் பரப்பரன்னு சமைச்ச மாதிரி தான் இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆகும்னு தெரியல. எனக்கு எப்போவுமே அப்படி தாங்க ஆகும். அவசரமாக சமைப்பேன். இருந்தாலும் லாஸ்ட் டைமில் டைம் பத்தாத மாதிரியே இருக்கும். வேகமாக செய்கிற மாதிரி இருக்கும். நான் 2 டம்ளர் டீ 3 டம்ளர் டீ போடணும். நான் கொஞ்சம் டயட் மெயின்டைன் பண்ணுறதுனால காலையில் நெல்லிக்காய் ஜூஸ் தான் இப்போ எடுத்துப்பேன். அதனால் இது பசங்களுக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் தான் 3 டம்ளர் டீ போடுவேன். நான் 1 டம்ளர் பால் எடுத்தேன்னா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்தளவுக்கு தான் டீ போடுவேன். தண்ணி ஊற்றாமல் போட மாட்டேன். டீயை போட்டுடலாம். டீ ஒரு சைடு கொதிச்சிட்ருக்கட்டும். நம்ம சமைக்கிறதுக்கு காய் எடுத்துகிட்டு வந்துடலாம். காயெல்லாம் நேற்று நைட்டே நான் வாங்கி வச்சுட்டேன். அப்போ தான் காலையில் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால சொரக்காய் வாங்கிட்டு வந்தேன். சொரக்காய் சாம்பார் வச்சிடலான்ட்டு. அப்புறம் சொரக்காய் சாம்பார், பீன்ஸ் கேரட்டு பட்டாணி ஊற வச்சுனா அதை போட்டு பிரிஞ்சி சாதம் மாதிரி செஞ்சு விட்டுறலாம். ஒரே குக்கரில் விட்டு அப்படியே தாளித்து விட்டுறலான்ட்டு இருக்கிறேன். நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு டைமில் நெல்லிக்காய் ஜூஸ் காலையில் வேறு எதுவுமே குடிக்கிறதில்ல. நெல்லிக்காய் ஜூஸ் கொடுத்துட்டு அப்புறமா ஒரு 9 மணிக்கு மேலே 2 தோசை ஏதாவது சாப்பிட்டுப்பேன். சாப்பாடு சாப்பிடாமலாம் இருக்க மாட்டேன். நெல்லிக்காய் ஜூஸ் மட்டும் கொஞ்சம் வெயிட்டு கொஞ்சம் தொப்பை குறையுங்கிறதுனால டீ ரெடி ஆயிடுச்சு. டீ ஊற்றி எல்லாேருக்கும் கொடுத்துடலாம். எல்லாம் இன்றைக்கி எக்ஸாம் நடக்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாக பசங்க எழுந்திரிச்சிட்டாங்க. இல்லாட்டி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்பாங்க. இன்றைக்கி எக்ஸாம் படிக்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாக படிக்கிறதுக்காக அவங்களும் 5:30க்கே எழுந்திரிச்சிட்டாங்க. படிச்சுட்டு இருந்தாங்க. டீ ரெடி ஆயிடுச்சு. டீயை கொடுத்துடலாம் அப்படின்னு டீயை கலந்துட்டேன். என்னோடய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். யாருக்கெல்லாம் டீ குடிக்கிற ஹாபிட் இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். காயெல்லாம் கட் பண்ணிடுறேன். காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. எல்லாமே காயை கட் பண்ணிட்டு நான் எப்போவுமே ஒரு பாத்திரம் வச்சு அதை ஒரு டப்பா மாதிரி ஒன்று வச்சு அதில் வேஸ்ட்டை போட்டுருவேன். ஏன்னா அப்போ தான் அந்த இடம் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. சாப்பாடு உழவு ஊற்றி வச்சுட்டு ஒரு சைடில் எனக்கு சாப்பாடு வெந்துட்டுருக்குது. இது சொரக்காய் சாம்பாருக்கு. சொரக்காய் சாம்பாருக்கு நான் சிறு பருப்பும் துவரம் பருப்பும் 2 கலந்து போட்டிருக்கிறேன். இது எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான். பசங்களுக்கு பிரிஞ்சி சாதம், அதனால் கொஞ்சமாக தானே செய்கிறேன். ஒரு சின்ன சொரக்காய் தான். இந்த சொரக்காய் சாம்பார் வைக்கிறதுக்கு நான் அப்படியே உள்ளே போட்டு ஒரு தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா போட்டு எல்லாம் ஒரு விசில் விட்டு லைட்டாக சாம்பார் பொடி போட்டு கொதிக்க வச்சிருவேன். அவ்வளோதான். இந்த சாம்பார் செய்ய ஈஸி, நல்லாயிருக்கும். தோசைக்கும் தொட்டுக்கலாம், சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும். ரெசிபி வேணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், போடுறேன். இது சாப்பிட ரொம்ப நல்லது சொரக்காய். தண்ணியை ஊற்றி குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டுடலாம்.
கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும். சீக்கிரம் வந்துடும். சுரக்காய் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் இல்லை. பருப்புக்காக குக்கரில் வைக்கிறேன். கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்கிறதுக்காக. இல்லாட்டி பருப்பு வேக வச்சு மறுபடியும் சுரக்காய் தாளித்து போட்டால் அதில் கூட கொஞ்சம் டைம் ஆகும். நமக்கு டைம் பத்தாதுங்கிறனால நான் ஒரே விசில் அப்படியே விட்டு எடுத்துடலாம். குக்கர்லேயே போட்டுட்டேன் அப்படியே எல்லாமே ஒன்றாவே. இது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்லா. சுரக்காய் சாம்பார் ஒரு சைடில் விசில் வந்துருச்சு. அடுத்து வந்து சாப்பாடும் வேக போகுது. அடுத்து வந்து நம்ம பிரிஞ்சி சாதத்துக்கெல்லாம் ரெடி பண்ணணும். காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதனால் பிரிஞ்சி சாதத்தை தாளித்து விட்ற வேண்டியதான். சுரக்காய் சாம்பார் ரெடி. தாளித்து ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். சாதம் வேக போகுது. நம்ம எப்படியாச்சும் 7:30க்குள்ளே சமையல் முடிச்சுட்டு நான் வந்து பாப்பாவுக்கு தலை சீவ போகணுங்கிறனாலேயே சீக்கிரமாக சமைப்பேன். இருந்தாலும் அதிலே டைம் ஆயிரும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அது இன்றைக்கி எக்ஸாம் வேறு இருக்கனால கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போகணுன்னு சொன்னாங்க பாப்பா. அதனால் கடன்னு சமைச்சிட்ருக்கிறேன். இது பிரிஞ்சி சாதம் ரெடி ஆகிட்டுருக்குது. அவ்வளோதான். இதையும் போட்டால் குக்கரில் போட்டால் ஒரு விசில் விட்டால் போதும். இது சீக்கிரம் ரெடி ஆயிரும். பிரிஞ்சி சாதமும் ரெடியாக போகுது. சாப்பாடும் வெந்துருச்சு. பிரிஞ்சி சாதம் ரெடி பாருங்கள். நீ டிஃபன் பாக்ஸில் தான் போடணும். இதுக்கு தயிர் பச்சடி மட்டும் தான், வேறு எதுவும் செய்யலை. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாப்பாடு செஞ்சுருக்கிறேன். சுரக்காய் சாம்பார், சுரக்காய் சாம்பார். இது வந்து நேற்று வச்ச சாம்பார் கொஞ்சம் மீதி இருந்துச்சு. அதான் காலையில் தோசை ஊற்றி அதுக்கு தொட்டுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கிறேன். நேற்று வெள்ளிக்கிழமைனால சாம்பார் வச்சது அது அப்படியே இருக்குது. இதை வந்து நான் தோசை ஊற்றி பசங்களுக்கு கொடுப்பேன். அப்புறம் வந்து தயிர் பச்சடி. இந்த பிரிஞ்சி சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி. டிஃபன் பாக்ஸில் போட்டுறேன்னா பாப்பாவுக்கும் தம்பிக்கும். இன்றைக்கி ஒவ்வொரு நாள் இதுக்கு வந்து பிரிஞ்சி சாதத்துக்கு முட்டை வேக வச்சு வைப்பேன். இன்றைக்கி வந்து பசங்க வேண்டான்ட்டாங்க முட்டை, தயிர் பச்சடியே வைமான்ட்டாங்க. அதனால் தயிர் பச்சடியே வச்சுட்டேன். சிம்பிளாக வேலை முடிஞ்சுது. எனக்கு தோசை மட்டும் ஊற்றணும். பாப்பாவுக்கு தலை சீவிட்டு வந்து ஊற்றணும். இப்போ வந்து இந்த டைமை வந்து மணி வந்து 7:30 ஆகிடுச்சு. எனக்கு பாப்பாவுக்கு தலை சீவிட்டு தோசை ஊற்றி அவங்கள அனுப்புறதுக்கு கரெக்டாக 8 மணி ஆகிடும். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பிரிஞ்சி சாதம் ரெடி. என்னோடய வேலை வந்து 5 மணிக்கு ஆரம்பித்து 8 மணி வரை இவ்வளோ வேலை பார்த்துருக்குறேன். என்னோடய மார்னிங் ரொட்டீன் இவ்வளோ தான். நீங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையை பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் சிஸ்டருக்கோ யாருக்கோ ஷேர் பண்ணுங்கள். பாய்.